சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய வாவ் தமிழா அன்பர்களுக்கு உங்கள் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். ராசி பலன், அதுலேயும் 2024 வருடத்து ராசி பலன் அப்படின்ற போது மனசில் ஒரு பயமும் தயக்கமும் என்ன ஆகுமோ, எப்படி இருக்குமோ இந்த வருடம் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் கேள்விகளும் உங்கள் மனசில் வரும். மிக்சடாக இருக்குங்க. எல்லா கிரகமும் நமக்கு எதிராகவும் போகலை, எல்லா கிரகமும் நமக்கு சார்பாகவும் இல்லைன்ற போது நம்ம சமாளிச்சிடலாம். கொஞ்சம் பரிகாரங்கள் பண்ணலாம், கொஞ்சம் மனதை தேற்றிக்கலாம், அல்லது அந்த பிரச்சனை வராமல் இருக்க எப்படி காத்துக்கலாம்னு பார்த்துக்கலாம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் அடுத்தடுத்த நிலையில் இருக்கு. 2024 வருடம் சனி பகவான் கும்பராசிலையும், ராகு பகவான் மீனராசிலையும், மேஷத்தில் குரு பகவானும் இருக்காங்க, கன்னியில் கேது இருக்காரு. மேஷத்தில் இருக்கிற குரு பகவான் ஏப்ரல் மாதம் ரிஷபத்துக்கு போக போகிறாரு. அதனால ஒரு ஏப்ரலுக்கு முன் ஏப்ரலுக்கு பின்னு வேணாலும் நம்ம இந்த பலன்களை பிரிச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் எந்த வகையிலையும் முழு வருஷத்தில் ஏதானா ஒரு பகுதியாவது நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக நல்லா தான் இருக்க போகிறது. குரு இருக்கிற இடமாவது நல்லாயிருக்கும், பார்க்குற இடமாவது நல்லாயிருக்கும். அதனால் எல்லா ராசிகளுக்குமே இந்த 2024 நல்லா தான் இருக்க போகிறது. நம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். 2024 மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமாக பல வகையில் ரொம்ப நல்ல முறையில் இருக்க போகிறது. ஏப்ரலுக்கு முன் எடுத்துட்டோன்னா அது சில விதங்களில் நல்லா இருக்க போகிறது. ஏப்ரலுக்கு பிறகு அது வேறு விதங்களில் ரொம்ப நல்லா இருக்க போகிறது. உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மனக்குறை உண்டு. நான் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பலனே இல்லையே, நான் எவ்வளவோ எஃபர்ட் எடுக்கிறேன், நான் எவ்வளோ படிக்கிறேன், எனக்கு பாடத்தில் மார்க்கே வரமாட்டேங்கிறது, என்னை விட ரொம்ப ஜாலியாக அலைஞ்சிட்டுருங்களவங்களுக்கெல்லாம் நல்ல மார்க் கிடைக்குதே அப்படின்ற ஆதங்கங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் இந்த வருஷம் மாறப்போகிறதுங்க. என்ன ஒன்று, நீங்களுமே கொஞ்சம் நீங்கள் பேசிக்காக புத்திசாலி, ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, எதை எப்படி செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஒரு தீர்மானத்தோடு செய்கிறவர், திட்டமிட்டு செய்கிறவர், நல்ல மெமரி பவர் எல்லாம் இருந்தும் ஒரு சின்ன சோம்பல்னால நாளைக்கு பார்த்துக்கலாம், மெதுவாக பார்த்துக்கலாம், இதை செய்யணுமா அப்படின்னு விட்டுட்ருக்கீங்க இல்லையா? அது இல்லாமல் இருந்தாலே நீங்கள் பாதி ஜெயிச்சு ரொம்ப நல்லா வந்துடுவீங்க. உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற ஊதியம் வரலைன்னு புலம்ப செய்யாதீங்க. உங்களுடைய மேலதிகாரிகிட்ட போய் ரொம்ப கேட்காதீங்க, நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கே இதுன்னு. அப்ரைசல்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, என்ன நான் உன்னை எதுக்காக ப்ரமோட் பண்ணோம், காரணம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பாஸ் கேட்குற போது சொல்லலாமே தவிர போய் புலம்பாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய உழைப்பை மேலதிகாரிகள் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு எப்போ நல்லது செய்யணும்னு அவங்க காத்துட்டு தான் இருக்காங்க. வாய் மூடிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் உழைத்த உழைப்புக்கு நாளைக்கு பெரும் பலன் உங்களுக்கு கிடைக்கவே போகிறது, கட்டாயமாக கிடைக்க போகிறது. அதனால் பயம் வேண்டாம். தேவையில்லாத பயம் ஒன்று வந்துட்டே இருக்குங்க உங்களுக்கு. அதாவது இனம் புரியாத பயம் அப்படின்னு அந்த காலத்து கதைகள் எல்லாம் எழுதுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி எதுக்காக பயம் வருது, ஏன், என்னத்துக்காக? ஒரு இன்ட்யூஷன், இது தப்போ அது தப்போ, இது ரைட்டோ அது தப்புன்னு ஒரு கலக்கம், பயம், குழப்பம் ஒன்றும் தேவையில்லை. கரெக்டாக திட்டமிட்டு சரியான விஷயங்களை சரியான நோக்கில் செய்துட்டே போனீங்கன்னா பிரச்சனையே வரவே வராது. உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரிக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்க போகிறது. அநேகமாக அது உங்கள் மூலமாகவே நடந்தாலும் நடக்கலாம், அல்லது அவங்களுக்கு ஏதோ ஒரு அவங்களோட அலுவலகத்திலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப மகிழ்ச்சியோடு அவங்க துள்ளுற மாதிரியான விஷயம் நடக்கும். கல்யாணம் ஆகாத சகோதர சகோதரி இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாத சகோதர சகோதரி இருந்தால் அவங்களுக்கு அதுவும் நடக்க சான்ஸ் இருக்குது. இவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் பொழுது 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஒன்று, பொறாமைப்படாதீங்க. 2வது, அவங்களுக்கு எந்த வகையில் நம்ம உதவிகரமாக இருக்கலான்னு பாருங்கள். அடுத்து பாராட்டவும் செய்யுங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், இதை அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு. ஏன்னா இந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பின்னாடி பெரிய அளவில் நன்மைகள் வரப்போகுது. நீங்கள் இன்றைக்கி நல்லுறவில் உங்களுக்கு ஏற்கனவே சகோதர சகோதரியோட நல்லுறவு இருக்குன்னா ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் அல்லது பேங்க் ஜாப் கிடைக்கவும் சான்ஸ் இருக்குது. நீங்களும் அதுக்கு சேர்ந்து சந்தோஷப்படுறது நல்லது. வாகனங்கள்னால சிறு பிரச்சனைகள் வரலாம், பழுதாகலாம். டென்ஷன் ஆகாதீங்க. பிளான் பண்ணிவிட்டு வண்டியை முதலியே நல்ல கண்டிஷனில் வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பினீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கும். வெளியூர் லாங் டிரைவ் அப்படிலாம் போகிறதுனாக்கா முன்னதாக நல்லா அந்த வண்டியை பழுது பார்த்து நல்ல கண்டிஷனில் வச்சுங்க. ஒருவேளை உங்களுடைய வாகனம் மாற்ற வேண்டிய நிலைமையில் இருந்தால் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம கொடுத்து புதுசு வாங்கிட பாருங்கள். இப்போ சக்தி இல்லைன்னா அப்போ பெஸ்ட்டாக அதை நல்ல கண்டிஷனில் வைங்க, ஒரு சர்வீஸ் அதை மாதிரி கொடுத்து. அப்புறம்
கல்வியில் சிறு தடைகள் வராமல் நீங்களே கவனமாக இருந்துருங்க. அதாவது நான் செய்கிற செயல்கள் எனக்கு கல்வித்தடை ஏற்படுத்திடுமா, நான் கவனமாக இருக்கேன், காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ நான் கரெக்டாக பிஹேவ் பண்ணிவிடுவேன், நான் ஒழுங்காக இருப்பேன், எந்த விதமான டைவர்ஷனுக்கும் ஆளாக மாட்டேன், நான் உண்டு, என் படிப்பு உண்டு, என் ஒழுக்கம் உண்டு அப்படின்னு கவனமாக இருந்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுடைய அம்மா கூட ஃபைட்டிங் பண்ணாதீங்க. அவங்க உங்களுக்கு நல்லது தான் நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு நல்லா தெரியும் அவங்களோட இன்டென்ஷன். இருந்தாலும் சும்மா வேணா ரசம் சூடாக இல்லைம்மா, எனக்கு ஜிலேபி பண்ணி கொடுமா, இப்படிலாம் போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணாமல் அவங்களுடைய பொசிஷனையும் அவங்களோட கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஆனால் ஒன்று, ஏப்ரலுக்கு பிறகு அவங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகள் அதுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால, அப்போ எப்போவுமே உங்கள் அம்மா உங்கள் மேலே நம்பிக்கையும் அன்பும் வச்சுருக்காங்கன்றதை நல்ல நினைவில் மட்டும் வச்சுக்கோங்க. நல்ல நல்ல நண்பர்களால் நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கூட நீங்களும் கொஞ்சம் நன்றியோடு இருக்க பாருங்கள். உங்களுக்கு நல்லது செய்கிறவங்கள்ட்ட ஒரு தரமாவது ஒரு தேங்க்ஸ்ன்ற வார்த்தை, ஒரு 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 அதாவது நமக்கு அந்த கர்ட்டசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கர்ட்டசிலாம் கொஞ்சம் இருந்தால் ரொம்ப நல்லது. உங்களால் உங்கள் நண்பர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் நடக்க போகிறதுங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. இவ்வளோ நாள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கேயோ வேறு நண்பர்களுக்கோ நீங்கள் உதவி செய்து அவங்களுடைய நன்றியையும் பாராட்டையும் நீங்கள் பெற போகிறீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ரொம்ப காலம் கழித்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு கண்டினியூவேஷன் வரும். நட்பு தொடர போகிறது. உங்களோட நட்பு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. நான் திடீர் அதிர்ஷ்டம், எனக்கு ₹1 பட்டா ₹1,00,00,000 கொட்டுமா, தயவு பண்ணி நம்பாதீங்க. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இந்த வருடம் கிடையாது. ஆனால் என்ன அதிர்ஷ்டம் இருக்குது தெரியுமா, உழைப்பு சார்ந்த அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா. நீங்கள் உழைச்சா உங்களுக்கு பலன் உண்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக கட்டாயமாக உண்டு. ஒரு குறை இருந்தது, என் உழைப்புக்கேற்ற பலன் இல்லைன்னு, அந்த குறையெல்லாம் ஏப்ரலில் தீரப்போகிறது. நீங்கள் உழைத்த உழைப்புக்கேற்ற லாபம் இன்றைக்கு கிடைக்கலாம். இல்லைன்னா என்னமோ இந்த அம்மா சொன்னாங்களே நமக்கு ஒன்றையும் காணமே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னாக்கா, இப்போ உழைச்சதுக்கு சேர்த்து பின்னாடி நீங்கள் காலாடிட்டு உட்காந்துருக்கிற போது அன்றைக்கி உழைச்சிய இன்னைக்கு பலன் அப்படின்னு வரும். அரியர்ஸு அதெல்லாம் கூட உங்களை தேடி வரும். அதனால் 2024 மிதுன ராசிக்கு ரொம்ப நல்ல முறையிலே இருக்குது. ஹாப்பியாக இருங்க. குட் லக்.